நினைக்கிறேன். மார்க்கு 10:42 50 வரைக்கும். அது சரியா? இல்லை இல்லை, இல்லை 46 தீமோத்தேயு இல்லை, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. வாட்சிங்க. சரி, இதில் நான் வாசித்த இந்த சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பர்த்திமேயு என்ற கண் பார்வையற்றவன், மாற்றுத்திறனாளி. இதில் குருடன் அப்படின்னு ரொம்ப ராவா அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம சபையிலே கண் பார்வையற்றவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். காலையில் சந்திராமா, தெபரால் சகோதரி எல்லாம் வந்திருந்தாங்க. கண் பார்வையற்ற அவர்கள், பிரதர் சகாயராஜ், பிரதர் ஃப்ரான்சிஸ், இவங்க எல்லாரும் இந்த கண் பார்வையற்றோர் மத்தியில் ஊழியம் செய்கிற நல்ல பாரமுள்ள தெய்வ பிள்ளைகள். அவர்களை குறிப்பிடும்போது, அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போதும் குருடர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எப்போதும் அப்படி பயன்படுத்தினதில்லை. ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை சொல்கிறாங்க. கண் பார்வையற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளும் குருடன், கண்ணில்லாதவன் அப்படிங்கிற இப்படிப்பட்டதான வார்த்தைகள் நாம் தவிர்ப்பது நல்லது என்று சொல்லி அவங்களே அதை சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஸோ இந்த வார்த்தைக்கு முன்னுதாரணமாக இந்த பர்த்திமேயு இருக்கிறார். ஏனென்றால் காலையிலேயே 2 ஆராதனைகளையும் தியானித்தோம். தன் வேலை என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், அந்தந்த பிராயத்திற்கேற்ற பொறுப்புகள். சிறு குழந்தை என்றால் அதற்கு என்ன பொறுப்பு? படிக்கிற அந்த இளவயது மாணவர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற. ஸோ அந்த வார்த்தையை, அந்த வசனத்தின் மையத்தை பர்த்திமேயுக்கு கொண்டு வாருங்கள். கண் பார்வையற்றவர், யாசகம் வாங்கி அவர் பிழைப்பு நடத்துகிறவர். அவருக்கு ஏறக்குறைய 40 வயதிற்கு மேற்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வசனத்தின்படி தன்னுடைய பொறுப்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி
என்ன அப்படின்னா, வழியில் அமர்ந்து பிச்சை எடுக்கிறது தான் அவருடைய தொழில், அவருடைய வேலை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு வசூலாகுதோ கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்து அப்படி தான் அவர் பொழப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் அதில் இயேசுநாதர் வருகிறார். இந்த பாடலில் கேட்டீங்கல்ல, பாடல்கள் கேட்டிங்களே, இயேசுநாதர் வாரார் என்று கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறார் இல்லைங்களா. அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவரை தன்னிடத்தில் வரவழைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையும் பர்த்திமேயோ தன்னுடைய வேலையில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் பாருங்கள். அந்த காலத்தில் இவர் மட்டுமல்ல, எத்தனையோ கண் பார்வையற்றவர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. ஆனால் இவர் இந்த வசனத்தின்படி தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்தார். எப்படியெல்லாம் இருந்தார் பாருங்கள். அந்த கூட்டம் வருது, திரள் கூட்டமான எரிகோ, அதுதான் திரள் கூட்டமான மக்கள் வர்றாங்க. இவர் கேள்விப்படுகிறார் இயேசுநாதர் வருகிறார் என்று. இவர் இயேசுநாதரை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் ஒருவேளை இதற்கு முன்பாக கண் பார்வையற்றவர்களை அவர் குணமாக்கியிருக்கலாம், வியாதியஸ்தர்களை அவர் குணமாக்கியிருக்கலாம். ஸோ அவர் அற்புதங்களை செய்கிறவர். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அப்படியெல்லாம் அவர் கேள்விப்பட்டு என்ன கூட்டமாக வர்றாங்க அப்படின்னா, இப்போ கோஷமெல்லாம் போட்டு வர்றத இவர் கேட்டு இயேசுநாதர் வர்றார் என்று அறிந்து கொண்டு அவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர் என்ன செய்கிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமாக கூப்பிடுறாரா இல்லையா? ஆமாம், கூப்பிடுறார். இப்படி கூப்பிட்ட உடனே பாருங்கள் அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இடைஞ்சல்கள் வருகிறது என்று. வேலையில் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னா அதனுடைய ரியல் மீனிங் இதுதான். தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், நம்மை உற்சாகம் இழக்க பண்ணுகிற சூழல்கள் நடக்கும். சுற்றியில் இருக்கிற எல்லாரும் அவரை அதட்டுகிறார்கள். சுமார் அவரை தொந்தரவு பண்ணாத, சுமார் சத்தம் போடாத, என்ன கத்துற, அப்படியெல்லாம் சொல்லி, ஏனென்றால் ஒரு ஏளனமாக எண்ணினார்கள். மனுஷர்கள் அவரை ஏளனமாக எண்ணுவான் இல்லைங்களா. அப்படியெல்லாம் என்ன எண்ணினாலும் சரி, தான் வேலையில் கவனமாக அவர் இருந்தார். பர்த்திமேயு. இதுக்கு முந்தின வசனம் போடுங்கப்பா. 46 வரிசையாக போட்டே வாங்க. எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு வருகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு கண் பார்வையற்றவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். சரிங்களா? பாடினாங்க இல்லையா, பாதையோரம் வழியருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் நான் தானையா. ஸோ அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அடுத்த வசனம், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். He started to pray. நான் சொல்கிறேன், எத்தனையோ கண் பார்வையற்றவர்கள் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற சூழலில் இந்த பர்த்திமேயு மட்டும்தான் விசுவாசித்து நம்பி வருகிறார் என்று அறிந்து உடனே கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்கள், தான் வேலையில் எவ்வளவு
ஒரு மாற்றம் அப்படியே வந்து விடாது, மேஜிக் அல்ல. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்மள்ட்ட இருந்தால் அந்த மாற்றம் உருவாகிறது. எவ்வளவு ஆயத்தத்தோடு அவர் கூப்பிட தொடங்குகிறார், ஜெபிக்க தொடங்குகிறார். பதில் கிடைக்கணும், ஆசீர்வாதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிற நாம், நமக்கு வேலை கிடைக்கணும். அதற்கு முதல் படி பல கம்பெனிகளில் அப்ளிகேஷன் போடணும். அட்மிஷன் வேணும். ஸ்கூல் காலேஜுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், முன்கூட்டியே அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனே போடாமல் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நீ அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு கேட்ப. அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சதாங்கிறது அது ரெண்டாவது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்யணும். பர்த்திமை என்ன பண்ணார்? கூப்பிட தொடங்கினார். பதில் வருதோ இல்லையோ, நாம் செய்ய வேண்டியதை செய்வோன்னு சொல்லி வேலையில் கவனமாக இருந்தார். 5 காரியங்கள் பார்த்தோம். கவனமாக இரு, கருத்தாயிரு, கண் விழிப்பாயிரு, தீவிரமாயிரு, அப்புறம் ஒற்றுமையோடு அவைகளெல்லாம் செய்யின்னு சொல்லி அதெல்லாம் இந்த ஜாக்கிரதை. ஸோ இந்த பர்த்திமேயோ அவர் அவ்வளவு கவனமாய் கூப்பிடுகிறார். இப்போ உடனே எதிர்ப்பு வருது. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். யாரா இருக்கும் அதிகமாக? அவனை அதட்டினவர்கள். சீசர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த 12 பேர். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுங்கிற மாதிரி இந்த அசிஸ்டண்ட்டுகள். ஏன்னா அவங்களுடைய கெத்தை காட்டணும்ல. இந்த அரசியல்வாதிகள் வர்றதுக்கும் முன்னாலையும் பின்னாலையும் சைட்லையும் கோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே போவாங்க பாருங்கள். அவங்க பண்ணுற அநியாயம் தான் பெரிய அநியாயமாக இருக்கும். பாருங்கள், எத்தனை இந்த அட்டு ஊழியங்கள் அப்படியெல்லாம் பல இது பண்ணுறாங்க. அவங்க தான் சீசர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சின்ன பிள்ளைகளை அவர்கிட்ட கொண்டு வரும்போதே அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. இயேசுநாதருக்கு ஏதோ அவங்க நல்ல காரியம் செய்கிறது மாதிரி அப்படியெல்லாம் சொன்னாங்க. இயேசுநாதர் அவர்களை கடிந்து கொண்டார். அந்த மாதிரி தான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர் கூப்பிடத் தொடங்கினவர் எதிர்ப்புகள் அதட்டினார்கள். உடனே ஐயோ அதட்டுறா, எதிர்ப்பு வருது, இது எதுக்கு நம்ம சத்தம் போட்டு ஏன் அவரை கூப்பிடணும் அப்படின்னு அவன் அப்படியே பம்மவில்லை. இயேசுநாதரை நோக்கி அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். வால்யூமை கூட்டுறார். இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க பேசாதிரு அமைதியாருன்னு, இன்னும் அதிகமாய் ஜெபத்துக்கு இன்னும் கொஞ்சம் தடைகள்லாம் யாருமே ஜெபத்துக்கு யாரும் தடை செய்கிறது கிடையாது. அதிகாலை ஜெபம் என்ன தடை இருக்குது? தூக்கம்தான் உங்களுக்கு தடை. ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன தடை இருக்கிறது? யாரும் ஜெபத்துக்கு போகாதன்னு உங்களை தடுத்து வைக்கிறாங்களா? இல்லை. தடையே இல்லாமலே நாம் வருவது கடினமாக இருக்கிறது. இவன் பாருங்க, தடைகள் வந்தபோதும் எதிர்ப்புகள் வந்தபோதும் தைரியமாக அவன் கண் பார்வை அடைஞ்சான். அதனால தாங்க அவன் மட்டும்தான் கண் பார்வை அடைஞ்சான். மற்ற யாருமே மற்றவர்கள் கண் பார்வை அடையவில்லை. எத்தனையோ தொழுநோயாளர்களும் அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோமே, எத்தனையோ தொழுநோயாளர்கள். ஆனால் நாகமான் மட்டும்தான் சுகமடைந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் ரெகுலராக செய்ததினால.
உண்மையாய் செய்ததினால. ஸோ இப்போ முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறான். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்க. அந்த வசனத்தின் அப்படியே நிறைவேறுதலை பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சத்தம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வாயிலிருந்து, அடி வயிற்றிலிருந்து வந்திருக்குங்க சத்தம். ஏன்னா அவன்தான் தேவையில் இருக்கிறான். ஸோ அவன் எல்லாரும் அதட்டுறாங்க, இவன் அடி வயிற்றிலிருந்து கத்துறான், முன்னிலும் அதிக சத்தமாய். சரிங்களா? போய்கிட்டு இருக்கிறீங்க, நாய் ஒன்று விரட்டுது, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், சத்தம் போடாமல் மெதுவா, ஏய் ஏய் நாய் போ, ஏய் போ போன்னு சொல்கிறேன்ல, இப்படியா விரட்டுவீங்க நாயை? சாமியல் பிரதர்லாம் விட்டேன பாரு, அன்னைக்கு வெட்டொன்று துண்டுன்னு யார்கிட்ட வந்து அப்படின்னு அவன் என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய ஈகோவை பார்க்க மாட்டோம், நம்ம யார் எல்லாவற்றையும் மறந்து தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான். நான் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். பாருங்கள், இவன் கூப்பிட்ட சத்தம், எத்தனையோ பேர் கூட்டமாக போகிறாங்க, ஒரு ஊர்வலம் நடக்குது. இயேசுநாதர் அந்த நாட்களில் பிரபலமாக இருந்தார். அவர் மூலமாக நன்மை பெற்ற ஜனங்கள் திரள் கூட்டமாக போகிறாங்க. எல்லாரும் அமைதியாக, மௌன ஊர்வலம் கிடையாது, எல்லாரும் சத்தமாக பாடி அப்படி பல கூட்டம் அப்படி பேசிட்டு எல்லார் சத்தமும் இயேசுவை நிறுத்தவில்லை. புரிஞ்சுக்கங்க. ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவையோடு கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறானோ, வேதம் அங்கே சொல்லுகிறது, இயேசு, அடுத்த வசனம் போடுங்கப்பா, இயேசு நின்று போய்கிட்டே இருக்கிறவர், இவன் முன்னில் அதிக சத்தமாய் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இயேசு நின்று, இயேசுவை நிப்பாட்டுகிற ஒரு வல்லமையான ஜெபம். யார் சத்தத்துக்கும் இயேசு நிற்கலை. அவரை புகழ்ந்து பெருமையாய் பேசி அப்படியெல்லாம் மக்கள் கூட்டம், திரளான மக்கள் வர்றாங்க. ஆனால் யாருடைய சத்தத்துக்கும் இயேசு நிற்கலை. இங்கே ஒரு மனுஷன் தேவையோடு அப்படியே உள்ளத்தின் வேதனையோடு கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறான். ஒரு பாடல், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறார், பதில் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. பாருங்க, வேதனைகளை அவர் அறிகிறார், கண்ணீரை அவர் காண்கிறார். இயேசு நின்று, அங்கே அந்த வசனம் போடுங்க,
வாசிங்க இந்த வசனத்தை. பாருங்க, இயேசு நின்று சீஷர்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார், அப்பா கூட்டு வாங்கப்பா. யார் அவனை அதட்டினார்களோ, the people who discouraged the blind man, now என்ன செய்கிறாங்க? அந்த கண் பார்வையற்றவனை அழைத்து they just encouraged him. திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். மனுஷன் பாருங்க மாறிட்டா. கட்சி மாறுறாங்கல்ல, இப்போ தவக்காவுக்கு தாவுறாங்க பாருங்க, மலிச்சுன்னு குரங்குகளை விட மோசமாக, மரம் விட்டு மரம் தாவுகிற குரங்குகளை விட மோசமான அரசியல்வாதிகள். ஏன்னா அமைச்சர்னு பார்க்க எல்லா கட்சிகளையுமே தான், சரிங்களா? இந்த தாவைக்கா மட்டும் எல்லா கட்சி மாறிகள். மனுஷன் அப்படி தானே, அப்படி தான். நீ பார்த்தா ஐயோ பிரதரா விஜய் தாமஸோ, ஐயோ அவரை மாதிரி உண்டா அப்படிங்கிறவங்க கொஞ்ச நேரம் கழித்து இவர் தான் நாக்கு, இவரை பற்றி தெரியாது அப்படின்னு அப்படியே மாறிடுவாங்க. அப்படியே அப்சண்ட். இனிய நான் எத்தனையோ நான் காதார கேட்டிருக்கேன், எப்பா நம்ம பாஸ்டியா, நம்ம பாஸ்ட் மாதிரி வருமா அப்படின்னு. அதே ஆள் பின்னால் இவர் பெரிய லாடு லவக்கதாஸ் வந்துட்டார். ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் முதல்ல டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அதட்டினார்கள். இப்போ அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாங்க பாருங்கள். ஏசுநாதர் என்ன சொன்னார்? கூப்பிட்டு வான்னு தானே சொன்னார். அப்படி தானே பிரபாகர் என்னிடத்தில் அழைத்து வாருங்க. இவங்க போய் பூஸ்ட் கொடுக்குறாங்க. திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். என்னமோ அவனுக்கு நடக்க போகிற அற்புதத்தில் இவங்களுக்கும் பங்கு இருக்கிற மாதிரி வந்து என்னது சீன் போடுறாங்க. திடன்கொள், எழுந்திரு. அப்படி மனிதர்களை ஆண்டவர் மாற்றுவாருங்க. உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கும் போது மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மகிமை தங்கும். அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். சீசர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இயேசு நின்றுட்டாரு, இவன் பக்கம் திரும்பிட்டாரு, இயேசுனுடைய கவனம் ஃபோக்கஸ் இவன் மேலே இருக்கிறது. நிச்சயமாக என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்க போகுது இன்னைக்கு. அதனால தான் முடிவு கட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க, திடன்கொள், தைரியமாக இருப்பா, கவலைப்படாத, உன் துக்க நாட்கள் முடிந்தது, இன்றைக்கி ஒரு அற்புதம், ஒரு மிரக்கல். நீ கேட்ட பிச்சை இன்றைக்கி உனக்கு பெருசாக கிடைக்க போகுது அப்படி அவங்க நினச்சிருக்கலாம். திடன்கொள் இருந்தலாம். அடுத்து பாருங்கள், தன் வேலைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். அது அந்த தீமில் தான் நம்ம பார்க்குறோம். உடனே பர்த்திமேயு எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இவர் வந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர். இவருக்கு ஒரு மேல் வஸ்திரம், அந்த காலத்தில் தொழுநோயாளிகளாக இருக்கட்டும், கண் பார்வை இல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன விசேஷ ஆடை, சில மணிகள் எல்லாம் தொங்க போடப்பட்டிருக்குன்னு சொல்ல, தீட்டு அப்படி சொல்லிக்கிட்டே தான் அவங்க மக்கள் நடமாடுகிற இடத்துல அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள். ஸோ நம்ம ஊரில் பிச்சைக்காரங்க அது என்ன கையில் திருவோடு தானே, திருவோடு வச்சுருப்பாங்க. அந்த திருவோடு கையில் வச்சுருந்தாலே வேறு எந்த அறிமுகமும் தேவையில்லை, அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், பிச்சைக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம். திருவோடு தான் அதுக்கு அடையாளம். அது எதனால் செஞ்சது? அது இந்த திருவோடுங்கிறது
குடுவையா? ஆமாம், அது ஏதோ ஒரு ஆமாம், ஏதோ ஒரு காயினுடைய அந்த தடிமனான அந்த பகுதி, சரிங்களா? திருவோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், இவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் ஏதோ ஒன்று கையில் வச்சு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மேலே ஒரு அங்கி. பாருங்கள், ஆஹா, அவர் நம்மளை கூப்பிட்டுட்டாரு, இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அறிந்து தான் ஒரு கண் பார்வையற்றவன் என்கிற அந்த மேல் வஸ்திரத்தை நான் இனிமேல் இதை அணிய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நான் போகிறது யாரிடத்தில்? இயேசுவினிடத்தில். அவருடைய கண் என் மேலே, அவருடைய பார்வை விழுந்து விட்டது, அவருடைய ஃபோக்கஸ் என் மேலே வந்து விட்டது என்று அறிந்து விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு நினைச்சேரான் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு பத்திரப்படுத்தி மடித்து அப்படியே வச்சுட்டு வந்து எடுத்துக்கிடுவோம். ஆஹா, இனி எனக்கு அது தேவையில்லை. பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய குருடி கதவை திரடின்னு போயிடாதீங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது, விட்டு வந்த எல்லாம் அதோடு போகட்டும். தேவையற்ற, ஏனென்றால் கடவுளுடைய கவனம் என் மேலே இருக்கிறது. இனி நான் சுமக்க தேவையில்லை பாரங்களை, பாவங்களை எனக்காக அவர் சுமந்து கொண்டார் அப்படி சொல்லிட்டு எரிந்து இயேசுவினிடத்தில் வருகிறார். இயேசுவினிடத்தில் அவரே போயிருக்க முடியுமா? போயிருக்க முடியாது. கைத்தாங்களா யார் தான் கூட்டிகிட்டு போயிருப்பா? திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார்னு சொல்லி அவரை சப்போர்ட், என்கரேஜ் பண்ண மக்களே கைத்தாங்களா அவரை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏழை எளிய மக்கள், தேவ பிள்ளைகளாகிய நாம் பாடுகிறோம், இந்து தேச மாது சிரோமணிகளை விந்தையொளிக்குள் அழைத்திடுவோம். ஒரு கரிசனை, ஒரு கம்பேஷன். கண் பார்வையற்றவர் நான் சில முறை பார்த்துருக்கிறேன். முன்னாலெல்லாம் அந்த கூட்டமாக அந்த சகாயராஜான் குரூப் எல்லாம், சகாயராஜ் ஒரு ஃப்ரான்சிஸ் இந்த விளாங்குடியிலேருந்து கூட்டமாக வரும், வெளியில் வந்து நிற்பாங்க. இந்த சபையில் சில பேர் அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. எப்படின்னா, ஜாபேஸ் உங்க ஜாபேஸ் தான் கண் பார்வை இல்லாதவர், சரிங்களா? கண்ணை முடிக்கியா, கை நீட்டியா, கை நீட்டு சொல்கிறேன், இப்படி கூப்பிட்டு வருவாங்க. முட்டிடாது. ஏன் அவங்க வந்து அப்படி, இவங்க வந்து அப்படியே வானத்திலேருந்து உதிச்சவங்க போலையும், அவங்க ஏதோ உண்மைதாங்க, சில சுமல் எடுக்கும். ஏன்னா பெரிய அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய மதர் தெரசாவை நினச்சிக்கோங்க. தொழுநோயாளிகளை கைகளால் தொட்டு கழுவி, சொன்னேன் இல்லையா 2 வாரத்துக்கு முன்னால், இந்த நவஜோத் சிங் சித்து கிரிக்கெட் வீரர், அவர் வந்து ஏதோ அவருக்கு ஏதோ பணம் கிடச்சிருக்குது, இதை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கிற 10,000 ரூபா. ஆனால் வந்து இந்த அம்மாவை இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறம்போது கொமட்டிக்கிட்டு வந்துருச்சான். அவர் இந்தியனாக இருந்தும் இங்கே வந்து இதை பார்க்குறதுக்கே எனக்கு இப்படி இருக்கிறேன். ஆனால் இந்த தாயார் எங்கேயோ இருந்து வந்து நம்ம மக்கள் மேலே இவ்வளவு கரிசனை கொண்டு கைகளால் கழுவி அப்படி பாருங்க, ஒரு கரிசனை, கன்சர்ன். புதுசாக யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வந்தாலும், ஆணோ பெண்ணோ, இன்றைக்கி செகண்ட் சர்வீஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பெருங்குடியிலேருந்து வந்துடும். நான் ஆராதனையில் அவங்கள எழும்பி நின்று
ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட பேச முடியல. உங்கள் பேர், எங்கேருந்து வர்றீங்க, எப்படி வந்தீங்க, அதெல்லாம் கேட்டேன். சரி, முடிச்சுட்டு அவங்கள பார்க்கணும், இந்த சொவினியர் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் வந்துட்டாங்க, ஜெபத்துக்குன்னு வந்துட்டாங்க. எனக்கு டக்குன்னு ஐயோ, அவங்க யாராவது ஒருத்தர், அங்கே ஒரு பிரதர், அவர் பேர் ராஜதுரை, அந்த டீ நம்ம சர்வ் பண்ணுறோம், அதெல்லாம் புதுசாக வர்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, ஒருவேளை அவங்க அவசரமாக போனாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வாங்க அடுத்த வாரமும் வாங்க, ஒருவேளை அவங்க வெளியூர்லேருந்து ஒரு சின்ன தகவல் பாருங்க. செகண்ட் சர்வீஸ் வந்தவங்களாம் கை உயர்த்துங்க. லேடிஸ், ஒரு அவங்க துணைவியார் வந்துருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்து பாருங்கள், எவ்வளோ நடத்திட்டு போகிறாங்க. நடத்திட்டு போய் இயேசுநாதர் அங்கே என்ன கேட்குறார், தன் வேலையில் எவ்வளவு கவனமாக இருக்கிறான் பாருங்க. பர்த்திமேயு, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? கேள்வி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏங்க, ஒரு பிச்சைக்காரரை பார்த்து என்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குற, உனக்கு என்ன வேணும் அப்படியா கேட்போம்? கேட்க மாட்டோம் பொதுவாக, அப்படி தானே? ஆனால் உங்களை பார்த்தா கூப்பிட்டு வச்சு ரொம்ப தீவிரமாக விசாரித்து உங்கள் சொத்தை எழுதி கொடுத்து அனுப்புறது மாதிரில தெரியுது. சொல்லுங்களேன், திருவோடு கையில் வச்சுருக்கிறாரு, உத்தராட்ச கொட்டைகள், அது அம்மா அந்த சத்தத்திலே தெரியும். இருக்குதோ இல்லையோ எடுத்து போட்டு கொடுத்து அனுப்புவோமா? அவனை போய் விசாரிச்சுருக்க மாட்டோம். அதனால் இயேசுநாதர் கேட்கிறார் என்றால் அதில் ஒரு காரணம் உண்டு. இயேசுநாதர் எதையும் காரணம் இல்லாமல் கேட்க மாட்டார். கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அவன் முதல்ல செஞ்ச ஜெபம் என்ன? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஜெனரல் ப்ரேயர். ஆனால் இப்போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டபோது திரும்பவும் அதே ஜெபத்தை செய்திருக்கலாமே. இதாங்க வேலையில் ஜாக்கிரதை, கவனம், ஒரு அலர்ட்னஸ். அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு என்ன. அப்போ நம்ம ஏற்கனவே இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது போதாது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வாட் இஸ் மை அர்ஜென்ட் நீடு என்ன என்பதை அவன் சரியாய் தெரிந்து கொண்டதினால இப்போ அவனுடைய பதில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த பர்த்திமேயு கண் பார்வையற்றவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவது தவறல்ல. ஆனால் அது சாதாரண காமன் ப்ரேயர். இப்பொழுது இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பர்டிகுலர் நீட் என்ன? இயேசுவே இந்தியாவை ரட்சியும், அதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக எதற்காக? டு த பாயிண்ட், சுற்றி வளைக்காம பாயிண்ட்டுக்கு வா. என்ன? உடனே சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும். தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜபத்திலும் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறான். அதனால தாங்க அவனுக்கு உடனே ரிவார்டு கிடைச்சது. உடனே ரிவார்டு. அந்த கண் பார்வையற்றவனுக்கு, வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தீண்டத்தகாதவன் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அவனுக்கு ஆண்டவர் ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான்.
உடனே அவன் பார்வை அடைந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். 40 வருஷம் கழித்து ஒரு பெரிய மிரக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள், இதுவரை காணாத உலகம். அவன் பிறவியிலிருந்தே கண் பார்வை இல்லாதவன், 40 வயசுக்கு மேலே இருக்குன்னு கருதுகிறார். அத்தனை வருஷமாக உலகத்தை பாராதவன். மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் பார்க்கலை. இப்போது பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெய்வ கிருபையினாலே கிடைத்தது. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இயேசுநாதருக்கு அவன் நன்றி செலுத்தியிருப்பான் கூட எல்லாருக்கும். ஆனால் அவன் வீட்டுக்கு போகவில்லை, வீட்டுக்கு போகலை. ஒருவேளை வழியிலே இயேசுவுக்கு பின்னால் அவரோடையே போய் நன்றி செலுத்தி அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் மறுபடியும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாருங்க. ஒரு மனுஷனுக்கு இம்மீடியட்டாக ஒரு அற்புத சுகம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் சும்மா சாதாரணமாக, அதான் நான் சொன்னேன், எத்தனையோ கண் பார்வையற்றவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ லாசருவை போல மரணமடைந்தவர்கள் கல்லறைகளிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு லாசருவே என்று சொல்லி பெயர் சொல்லி கூப்பிட்டதுனால செத்தவனுக்கு எப்படிங்க காது கேட்கும்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் லாசருவே அப்படின்னு பெயர் சொல்லாமல் கூப்பிட்டிருந்தா அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை பேர் வந்திருப்பாங்களாம், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் லாசருவே நீ மட்டும் வாப்பா அப்படின்னு பெயர் சொல்லி கூப்பிட்டாராம். வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அற்புதத்தை அல்ல, அற்புதத்தை செய்கிற அற்புதத்தின் காரணர். என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே, குழந்தை பாக்கியம், திருமண காரியம், அந்த ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தின் காரணரை, ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஃபவுண்டைன் ஆஃப் த பிளஸ்ஸிங், அதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்ற நாம். ஸோ பாருங்கள், இந்த பர்த்திமேயோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட விசுவாசத்தோடு கர்த்தரை தேடினான். திரும்ப அந்த பாட்டை போடுங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இந்த பாட்டில் இருக்கும். அடுத்த முறை நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த பாட்டை என்ன செய்யுங்க, பாடுங்க. உங்கள் சண்டே ஸ்கூலில் நல்லா ராகம் எடுத்து பாடணும். இந்த ஒரே வழி விபிஎஸ்லாம் நல்லா பாடுனீங்க. இன்றைக்கி என்ன கொஞ்சம் சொதப்பிட்டீங்களே. டீச்சர்ஸ் கூட இருந்து கொஞ்சம் அவங்கள ஒரே வழி இயேசுவை ஒரே வழி, ஜெசிகாலாம் அவ்வளோ நல்லா பாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டம் சேர்ந்த உடனே கொஞ்சம் பிசுறு அடிச்சிருச்சு, சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பாடுறதுல கூட சும்மா ஏனோ தானோ பிச்சைக்காரன் அப்படி இல்லை. இல்லை அவங்க அந்த பாடுறாங்க பாருங்கள், 2 பேரும். அந்த இதான் பாடல், பாடுவது. சில பேர் பாட்டு வாசிப்பாங்க, சில பேர் பாட்டு படிப்பாங்க. நம்ம என்ன அவங்கள மாதிரியா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன் கர்த்தர் உங்களுக்கு என்ன குறைவாக வச்சுட்டாரு? முழு உள்ளத்தோடு நம்ம சேர்ந்து நம்ம பாடலாமா? என்ற கண் பார்வையற்ற மனுஷன் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவனை நீ கண்டான். நீச்சருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த வார்த்தையின்படியே
அவன் தன்னுடைய காரியங்களில் எவ்வளவு அவரிடத்தில் உண்மை இருந்தது, கவனம் இருந்தது, ஜாக்கிரதை உணர்வு இருந்தது, விழிப்பாய் இருந்தான், தீவிரமாய் செயல்பட்டான், விசுவாசத்தோடு செயல்பட்டான். கர்த்தருடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த கண் பார்வையற்ற தன்மையிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்து அற்புதமாய் ஆசீர்வதித்து உயர்த்தினீர். இந்த நாளிலே தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், மாலை நேரத்திலேயும் அநேகர் வர தடைபட்ட போதும் வந்திருக்கிற இந்த சிறு கூட்டம் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும், காருண்யம் என்னும் கேடகத்தினால் முடிச்சட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், ஆராதனைகள், ஜெப நேரங்கள், வேதபாட வகுப்புகள், கர்த்தாவே வியாழக்கிழமை ரேமனுடைய அந்த இன்டர்வியூ, உங்கள் நாம மகிமைப்படும்படி கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும். பெரியவர்கள், அவருடைய வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள், முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கிருபையின் கரத்தில் மூடி பாதுகாத்து சித்தத்தின் மையத்தில் எங்களை வைத்து கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. கம்யூனியன் எடுக்கிறவங்க முன்னால் வாங்க. பின்னால் டீ, ஸ்நாக்ஸ் இருக்கிறது சொல்லலாம்.